அப்புறம் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? அப்புறம் பிடிக்காம எப்படி நல்லா இருக்கீங்களா? அப்புறம் தம்பி கருப்பு நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திண்டுக்கல் ஊர உங்களை சொல்ல சொன்னாங்களா? ஷாமா ஆடோண்டு வாசிக்கணும்னா ஆடோண்டு மட்டும்தான் வாசிக்கணும். அது திண்டுக்கல் நல்லா இருக்கீங்களா? மூஞ்சி பார்த்து பேசுங்க. பழக்க வழக்கமே சரியில்லையே. நல்லா இருக்கலாம் மாமா முத்துமணி ஐத்தாச்சி ஐசிகளை பாருப்பா. ஐத்தாச்சி மோகர கதையை பாருங்க வாரு. ஐப்பா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருப்பா. ரசிகர் நீங்களா எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே நீங்க தான் கொடுத்து நல்லா ஒரு இது சொல்றீங்க. முன்னாடி உட்காந்துக்கிறோம் எனக்கு நல்லா உட்காந்துருக்கியாப்பா. எனக்கா என்னங்க என் தங்கச்சி உன் தம்பிய கேட்டுக்கிட்டே இருக்கிறா. தம்பி நல்லா இருக்காரா? இல்லன்னா அப்படியே படம் எடுத்து ஆடிப்படுவா. அப்புறம் அந்த ஒளிபரிக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யூடியூப் முருகன் நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிரத்து சந்திச்சு 5 பேத்துக்குமே இன்னைக்கு தான் நமக்கு முதல் இரவு. அம்மா உண்மைப்பா நீங்க 4 பேரு மைசூர்காரு என்னோட சேர்த்து மொத்தம் 6 பேத்துக்கு இன்னைக்கு தான் முதல் இரவு. ஆனா நீங்க தப்பாவே புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு தான் முதல் முறையா நம்ம நரிமேட்டுல சந்திக்கிறோம். அதெல்லாம் முதல் சந்திப்புன்னு சொல்ல வரேன். வந்தமா பட்டமா படமா இருக்கட்டும். நமது பணியார் தொடர்புமே ஹாலு மாமா பக்கம் வேணும்னா இப்ப இருக்கணும். நன்றி. ஒரே ஒரு ஆள் விசில் அடிச்சவருக்கு நன்றி. நன்றிக்கா நன்றிக்கா நன்றிண்ணே. பக்கம் சூப்பர் ரப்பு 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 ரப்புன்னு அடிக்கிறீங்கப்பா. ஒளிவைக்கு சூப்பர்ண்ணே. அண்ணே கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே. தீய கேட்கல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? நிஜமாலுமே எனக்கு நான் கல்யாணம் ஆகல. சூப்பரா இருக்கு ஒளிபெருக்கி. ஒளிபெருக்கியே நீங்க இந்த அளவுக்கு அமைப்பா போட்டிருக்கீங்கன்னா எனக்கும் கல்யாணம் ஆகல. சூப்பர். ஆமா நல்லா இல்லாம இருந்தாலும் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம ஊர்ல உண்மையிலுமே நல்லா இருக்குண்ணே. கல்யாணம் எனக்கு இன்னும் ஆகல. அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம். நீங்க தான் வந்து போடணும். மாப்பிள்ளைக்கு 10 தூக்க மாதிரி போட்டு படுக்க வச்ச முண்டை எதுக்கு வருது? ஒளிபெருக்கினா இப்படிதான் இருக்க வேண்டும். ஒளிபெருக்க ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி. ரசிகர்கள் உண்மையுமே சொல்லி இந்த பணியிலே இவ்வளவு கூட்டம் உட்காரு உங்களுக்கு முதல் நன்றி. ஏன்னா உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயங்கள். நேற்று போன ஊர்லாம் பாத்தீங்கன்னா 5 பேர் 6 பேர் தான் உட்காந்து நாடகம் பார்த்தாங்க. ஆனா உண்மையுமே இன்னைக்கு இவ்வளவு பேர். ஏன் நீங்க நல்லாதான் உட்காந்தா என்னப்பா? அது கீழே பாரு தெரியுது. செருப்பு வெள்ளை கலரா பாரு. நல்லா உட்காரு தாத்தா. பெருசு நல்லா உட்காந்து தாத்தா. சீச்சுக்கு வேற வேணும் மாப்பிள பக்கம் வந்த மாதிரியே அப்படியே வெளியே ரொம்ப பொறுமையோடு வள்ளிதேவி நாடத்தை கண்டுகளிக்க மாதிரி எப்படிலாம் தெரியுமா? பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். பூங்குயிலே பூங்குயிலே
உண்மையுமே என்ன காரணம் அப்படி இருக்கு ஒளிப்பி சூப்பரா இருக்கு முருகனே நீங்க எவ்வளவு நேரம் தான் இந்த டீயை குடிச்சிட்டே இருப்பீங்க சுடுகால என்னை பாத்துக்கிட்டே குடிக்காமலே இருக்கிறீங்களா டிக்கெட் அதிகமா இருக்கா பின்னாடி நியாயப்படுத்த இது ராத்திரி நேரம் என்னை பார்த்துக்கிட்டே திரு நான் வெளியில வந்தா திருன்னு உள்ள போயிட்டா குறைச்சிடணும் ஓகே மாமா ஏன் மாமா நீங்க நினைக்கிறது தப்பு அது எனக்கு மட்டும் தான் தெரியும் இது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஏதோ வேற யாரும் மச்சா மச்சா அமைதியா பாத்துட்டு இருக்கீங்களா நாடகம் பாக்குறாங்க நாடகம் பாக்குறீங்களா என்னை ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்களா ஓகே ஓ என்னக்கா என்ன குழந்தை என்ன குழந்தை என்ன புரியல பாருங்க புரியலையா நல்ல வேலை மைக் செட் இப்படி போட்டிருக்கீங்களே சொல்றீங்களே அப்ப இதை விட கம்மியா இருந்தா என்ன சொல்ல மாட்டீங்க 10 சட்டம் மாமா இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பாடுறேன் மாமா சின்ன மச்சான் செவத்த மச்சான் செவத்த மச்சான் மாமா நீங்க ஆர்டர் நீங்க எவ்வளவு பெரிய ஆர்டர் உங்களுடைய வாசிப்பு நாங்களே கிடையவே கிடையாது ஆனா இவ்வளவு ரசனையோட பாட்டு கேட்கறீங்க இந்த பாட்டு எப்படி கேட்கறீங்க ஓ ஓ இது வாயில சரி சரி என்னன்னு காரணம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்காரு பப்புன் ராதாகிருஷ்ணன் ஆமா பெரிய ஆளா பப்புனா என்னன்னு பெரிய ஆளா அவரு பப்புனா ராதாகிருஷ்ணனா ராதாகிருஷ்ணன் எல்லாரும் பயப்படுறாங்க ஏமாமா யாரும் பயப்பட மாட்டாங்க அன்பா இருப்பாங்க நான் பாவடைகளை போட்டு அமுக்கிட்டு போயிருவேன் ராதாகிருஷ்ணன் பெரிய ஆளான்னு கேக்குறேன் நிர்ணயங்களோட ராதாகிருஷ்ணனை பத்தி எப்படி தெரியும் நமக்கு தானே தெரியும் ஒன்னும் ராதாகிருஷ்ணன் இந்த இடத்துல வரட்டு ஜெயிக்கட்டும் இல்லைன்னா நான் ஜெயிக்கட்டும்
இல்லைன்னா நானே ஜெயிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னங்கம்மா ஒன்னும் ராதாகிருஷ்ணன் இந்த இடத்துல இருக்கு நரிமேடு. ஒண்ணு ராதாகிருஷ்ணன் இந்த ஊர்ல ஜெயிக்கணும், இல்லைன்னா அனிதா அனிதா இந்த இடத்துல ஜெயிக்கணும்.